நம்மளோட டெரிவேட்டிவ் எப்படி அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் ஸோ எஃப் ஆஃப் இசட்னா நம்ம டெரிவேட்டிவ் எஃப் பிளஸ் ஆஃப் இசட் நோட் பண்ணுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ அதை எப்படி எழுதுறாங்கன்னா ரெண்டு ஃபார்முலா எழுதுறாங்க எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் இசட் நாட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் இதோட லிமிட் வந்து என்ன சொல்றாங்க இசட் டென்ஸ் டு இசட் இது ஒரு ஃபார்முலா அதர்வைஸ் அனதர் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா லிமிட் a tends to 0 a tends to 0 f of z plus a f of z plus a minus f of z divided by a இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்றாங்க இத வந்து நம்மளுடைய டெரிவேட்டிவ் ஆஃப் f of z ஓட சரிங்களா जाओ एक दिन हम बोलते हैं कि उस बाहर आ गए व्यक्ति को उठा नहीं कौन लिख दामा और हां सर ओके गाड़ी मूव பண்ணலாமா इतना भी नहीं हां मतलब हमने एक दूसरे को बोलते हैं इतना दिखा लिया नोट பண்ணீங்களா அடுத்து மூவ் பண்ணலாமா हां सर नोट பண்ணலாம் सो नेक्स्ट பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்போ டெரிவேட்டிவ் தெரிஞ்சிச்சு அப்போ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இப்போ தான் நம்ம டாபிக்கே போகிறோம் மெயின் டாபிக் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா a function f of z is said to be analytic at z equal to a in a region R if satisfy the condition two conditions satisfy ஆகுங்க region அதாவது என்ன சொல்றாங்கன்னா analytical function ஒரு region கொடுக்குறாங்க ஒரு region R னா ஏங்கற பாயிண்ட் இங்க இருக்குதுன்னா இதுல வந்து அனலிட்டிக்கலா இருக்குது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து f of z is differentiable f of z is differentiable at z equal to a அப்ப இந்த ஏங்கற பாயிண்ட்க்கு கண்டிப்பா டிஃபரன்ஷியலா இருக்கணும் இரண்டாவது பாயிண்ட் அதோட நெய்பர்ஹுட் என்ன தெரியுமா f of z is differentiable at the all points of very important point at the all points of in some neighborhood some neighborhood of இது நியூ வேர்ட் சொல்லிக்கிறேன் நெய்பர்ஹுட்னா என்னமா any idea அது சுத்தி இருக்க பாயிண்ட் சூப்பர்மா அப்ப என்னன்னா சின்னதா ஒரு பால் மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்மால் ரேடியஸ் இது சுத்தி சின்னதா ஒரு நம்பரோட ஸ்மால் சரிங்களா அப்ப ஏக்கு மட்டும் இல்லாம ஏ பக்கத்துல இருக்கிற நெய்பர் யாரு நம்ம நியர்பை இருக்கிற நெய்பர் மாதிரி 4 வீட்டு தள்ளி இருக்கிறவங்க வந்து நெய்பர் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் நெய்பர் ஒரு 4 வீட்டு தள்ளி இருக்கிறவங்க ஒரு நெய்பர் கிடையாது அதே மாதிரி நம்ம நியர்பை கரெக்டா நியர்பை அது ரேடியஸ் ஏன்னா ஒரு சர்க்கிள் தானே சர்க்கிள் ரேடியஸ் அந்த ரேடியஸ் வந்து வெரி ஸ்மால் ரேடியஸ் வந்து என்ன சொல்றாங்க வெரி ஸ்மால் அப்போ அந்த சர்க்கிள் இருக்கிற ஏக்கு மட்டும் டிஃபரன்சிபிள் இல்லாம அந்த நெய்பர்களுக்கு என்னவா இருக்கணும் டிஃபரன்சிபிளா இருக்கணும்னா f of z is analytic otherwise is not சரிங்களா புரியுதுங்களா அனலிட்டிக்னா என்ன புரியுதுங்களா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்றீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க அந்த டெரிவேட்டிவ் என்ன பாயிண்ட் ஒரு ரீஜியன்ல ஏங்கற ஒரு பாயிண்ட்க்கு பாக்குறீங்க அந்த டெரிவேட்டிவ் அந்த ஏங்கற பாயிண்ட்க்கு டிஃபரன்ஷியலா பாக்குறீங்க அதுல டிஃபரன்ஷியலா இருக்குன்னா அதோட சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட் பாயிண்ட் ஸ்மால் நெய்பர்ஹுட் பாயிண்ட்க்கு என்னவா இருக்கணும் டிஃபரன்ஷியலா இருக்குன்னா இஸ் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அதர்வைஸ் இஸ் நாட் அனலிட்டிக்கல் சரியாமா ஓகே அப்ப இதோட டெஃபினிஷன் என்ன at a point analytical function at a point at a single point இதுதான் இதோட டெஃபினிஷன் அப்ப ஒரு அனலிட்டிக்கல் வந்து இந்த ஓவரால் ரீஜனுக்கே அனலிட்டிக்கலா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேஸ் இப்ப அடுத்த பாயிண்ட் அந்த பேருக்கு வந்து அனலிட்டிக்கல் ரீஜன் அனலிட்டிக்கல் ரீஜன்
அனலிட்டிக் ரீஜன் என்னன்னா f of z is said to be analytic in a region. அங்க ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் பாத்தீங்க இங்க என்ன சொல்றாங்க அந்த ரீஜியன் ஃபுல்லா ஆர்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படின்னா f of z will be analytic in a region. இப்போ என்னது இங்க இருக்கிற எல்லாமே ஆறுங்கிற பாயிண்ட் இந்த ஆறுங்கிற ரீஜன்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்குதோ அத்தனை பாயிண்ட்டுக்கு என்னவா இருக்கணும் அனலிட்டிக்ங்கிற கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது f of z is analytic in a overall region. சரிங்களா இதுதான் வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இது எப்படி ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு எல்லா பாயிண்ட்டும் செக் பண்ணுறது அப்படிங்கிறது சம்வாட் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேசிஸ் ரீமன் ஈக்குவேஷன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஒரு அனலிட்டிக்கல்னா நம்ம வந்து இவனை படிச்ச போதும் நம்ம அனலிட்டிக்கல் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ இந்த கீழே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ அனலிட்டிக்கல் ப்ரூவ் பண்ணுறதுலாம் நம்ம காசிஸ் ரீமன் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லிட்டு போது அது அனலிட்டிக்கல் சரிங்களா. இந்த டெஃபினிஷன் அந்த இந்த தியரம் வந்து ப்ரூஃப் தேவையில்லை. இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அப்போ ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்